ஹிந்து ஃபெமினிசம், இந்து பெண்ணியம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சாதாரணமா சும்மா சொசைட்டியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதில்ல, பிரபஞ்சத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற சக்தி இந்து பெண்ணியம். சாவித்ரி சத்யவானை தன்னுடைய கணவனாக தேர்ந்தெடுக்கின்றார். சத்யவானுக்கு விதி ஒரு வருடத்திலே முடிந்து விடுகின்றது. ஒரு வருடத்தில் அவன் இறந்து போயிடுவான். சாவித்ரி சொல்றா, கற்புடைய பெண் தன் வாழ்வில் ஒரு முறை மட்டும்தான் கணவனை தேர்ந்தெடுப்பாள், இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்க மாட்டேன். அவரை தேர்ந்தெடுத்துட்டேன், அவர்தான் கணவர். சத்யவான் இறந்துடுறாரு. யமன் வந்து சத்யவானுடைய உயிரை எடுத்து செல்லும் பொழுது சத்யவான் உயிர் உடனேயே சாவித்ரியும் தொடர்ந்து செல்லுகின்றாள். இதெல்லாம் கதை இல்ல. சுத்தி நடக்கிற பல விஷயங்களை பார்க்கறதுக்கான சக்திகளை உங்கள் கண்கள் இழந்துவிட்ட காரணத்தினால் யமன் வர்றார், கூட்டுட்டு போறார்ன்றதெல்லாம் கதை இல்ல. சாவித்ரி சத்யவானுடைய உயிரோடே யமனை பின்தொடர்ந்து செல்லுகின்றாள். யமன் சொல்றான், நீலாம் வரக்கூடாதுங்க. சாவித்ரி சொல்றா, என்னுடைய தர்மம், கணவனோடு தான் செல்வேன், கணவனோடு தான் வருவேன். யமனே சாவித்ரியின் கற்பையும் தியாகத்தையும் கண்டு நடுங்குகின்றான். வெஸ்டர்ன் ஃபெமினிசத்துக்கும் இந்து பெண்ணியத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. அமைதியாக இருந்து பிரபஞ்சத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது இந்து ஃபெமினிசம், இந்து பெண்ணியம். ஓவரா சவுண்ட் சத்தத்தாலேயே மத்தவங்களை டார்ச்சர் பண்றதுதான் வெஸ்டர்ன் ஃபெமினிசம்.